TNPSC குரூப் 2 குரூப் TA தேர்ச்சி பெறுவதற்கான தகுதி என்ன? அதுல ஒரு சில தகுதிகள் நான் இங்க குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த தகுதிகள்ல செக்லிஸ்டா வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் கரெக்டா டிக் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே சரியா செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வெற்றி கண்டிப்பா உங்களுடையதா தான் இருக்கும். 2025 சக்சஸ்ஃபுல்லா அமையும். சக்சஸ்ஃபுல்லா அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் தகுதியா என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, ரீடிங் ஆஃப் சிலபஸ். சிலபஸை படிக்கணும். அடுத்ததா பேசிக் புக்ஸை கொஞ்சம் நம்ம படிக்கணும். பேசிக் சிலபஸை வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க தரவு பண்ணி வச்சிருக்கணும். அதை தவிர்த்து பேசிக் புக்ஸ்ல இருந்து நீங்க கொஞ்சம் தகவல்கள் படிக்கணும். அடுத்ததா எக்ஸ்ட்ராவா உங்களுடைய நோட்ஸ் எடுக்கணும். ஸோ நோட்ஸ் எடுக்கணும். எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னா, ஒரு சில வெப்சைட்ஸ், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மேகசின்ஸ், அடுத்ததா ஒரு சில பாலிசிஸ், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ், கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண பாலிசிஸ்ல இருந்து நோட்ஸ் எடுக்கணும். அடுத்ததா எக்கனாமிக் சர்வே அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னாக்கா பட்ஜெட்ரி ஸ்பீச்சஸ். இதுல இருந்தெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், சம் நோட்ஸை கலெக்ட் பண்ணி வைக்கணும். அடுத்ததா ஓல்டு கொஷின் பேப்பரை பார்க்கணும். ஓல்டு கொஷின் பேப்பரை நம்ம பார்க்கணும். அடுத்ததா மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும். அடுத்ததா ரிவிஷன் பண்ணணும். அடுத்ததா சம்மரைஸ் பண்ணணும். நம்ம எல்லாத்தையும் பண்றது முக்கியம் இல்லை, இது எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணணும். அதுல ஏதேனும் குறை ஏற்பட்டால் அகைன் ரீட் இட், படிக்கணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தகுதி. இந்த தகுதியை எப்படி செயல்படுத்துவது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். ராயர் ஸ்டடி சர்க்கிள். ஸோ டிஎன்பிஎஸ்சியினுடைய தேர்ச்சி பெறுவதற்கான தகுதி என்ன, சிலபஸ் என்ன, அடுத்ததா அட்வான்ஸ் மெட்டீரியல்ஸ் என்னென்ன, ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். We have to handle the failures with stout heart. Do something, come up to the level and kick that. You can be very ambitious in what you tackle. பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் TA தேர்ச்சி பெறுவதற்கான தகுதி என்ன, அதை தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 2 குரூப் 2A சிலபஸ், அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதை தாண்டி டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான அட்வான்ஸ்டு, இப்ப நம்மளுக்கு அடிக்கடி காதுல அடிப்படக்கூடிய ஒரு வார்த்தை அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ல இருந்து கேட்கிறாங்க அப்படின்றது. ஸோ அந்த அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ் எது எது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ படிக்கிற எல்லாருமே பாஸ் ஆயிடுறோமா அப்படின்னு கேட்டாக்கா கொஸ்டின் மார்க் தான். ஏன் படிக்கிற எல்லாருமே பாஸ் ஆகிறது இல்லை? ஏன் அப்படின்னாக்கா, படிக்கிறத நம்ம முறையாகவும் சரியான முறையிலையும் படிக்கிறது இல்லை. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், சரியான பயிற்சியும் முறையான தேர்ச்சியும் மிக முக்கியமானது. தேர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எந்த புத்தகத்தை படிக்கிறோமோ அதை தேர்ந்தெடுப்பதில் இருக்கக்கூடியது அப்படின்றதுல ஒரு 50% உண்மை உள்ளது. நம்ம படிக்கிறது எதை தேர்ந்தெடுத்து படிக்கணும், எதை படிக்கணும், எப்போ படிக்கணும், அதை எந்தெந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணணும், இது வந்து மிக முக்கியமான ஒன்று. போட்டித் தேர்வுகளிலே மிக முக்கியமான ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம படிக்கக்கூடிய தலைப்புகள் எப்படி நம்ம சரியா தான் படிச்சுட்டு இருக்குமா அப்படின்றத நம்ம அப்பப்போ என்ன பண்ணிக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்ம சரியான பாதையில தான் பயணிக்கிறோமா, அல்லது யாரோ ஒருத்தர் கண்ணை கட்டி விட்ட இடத்துல நம்ம போய் ரூட்டை மாத்துறோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், அப்பப்போ கிராஸ் செக் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம டிஎன்பிஎஸ்சி கொடுத்திருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுல எந்த டாபிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, எதுக்கு லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. அதனால என்ன பண்றோம்னா, தேவையில்லாத நேர விரயம் ஆகுது. நேர விரயம் மட்டும் இல்லை, தேவையில்லாத கண்டென்ட்ஸையும் நம்ம வந்து உட்காந்து நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அதை முதல்ல மாத்திக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிலபஸை நம்ம ரீட் பண்ணணும். எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கும் தயாராகக்கூடிய மாணவர்கள் அவர்களினுடைய முதல் கடமையாக எது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸை சரியா புரிஞ்சு படிக்கணும். ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸை முதல்ல மக்கப் பண்ணிக்கோங்க.
எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த இடத்துல இருந்து ஒரு தகவலை படிக்கிறதா இருந்தாலும் நீங்க சரியான தகவலை படிக்கிறீங்களா அப்படின்றது எப்போ உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னா, உங்களுடைய சிலபஸ் உங்களுக்கு முழுமையா தெரிந்திருந்தால் மட்டுமே உங்களால வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க என்ன பண்ண முடியும், அந்த தகவலை சரியான விதத்துல அழுத்தமாகவும் திருத்தமாகவும் படிப்பதற்கு ஏதுவாக அமையும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு விதமான அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒன்னு, ஸ்கூல் புக்ல படிக்கிறது நம்ம சிலபஸ்ல இருக்குதான்றத தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி நம்ம மேகசின்ஸ் ஆர் நியூஸ் பேப்பர்ல ஏதோ ஒரு செய்தியை படிக்கிறோம், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஏதோ ஒரு செய்தியை படிக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ரெலவெண்டான செய்தியை தான் நம்ம படிக்கிறோமா, இல்ல அன்வான்ட் திங்ஸை நம்ம கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்றத நம்மளுக்கு செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். சரிங்களா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது சிலபஸ். ஸோ நம்மளுக்கு சிலபஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்க்ஸ் அவங்களே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதன்படி கேள்விகள் அமைவதில்லை அப்படின்றது ஒரு பக்கம் புகாராக இருந்தாலும் அந்த பேசிக்ஸ் நம்ம எடுத்துட்டு தான் ஆகணும். ஸோ இப்படி எடுத்து படிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு பாதையை நம்ம அமைத்து கொள்ள முடியும். அந்த தெளிவான பாதையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸ் அப்படின்றது மிக முக்கிய ஒன்று. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ் அப்படின்றதுக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து கேட்க போறாங்க. ஸோ ஜெனரல் சயின்ஸுக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க. சரி, ஓகே. அடுத்ததா ஜியாகிரபி. ஸோ இது வந்து யூனிட் 1. சரிங்களா? யூனிட் 2ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஜியாகிரபி இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்க போறாங்க. தென் அடுத்தது யூனிட் 3ல ஹிஸ்டரி கல்ச்சர், தென் அடுத்தது INM. இது எல்லாத்தையும் சேர்த்து 10 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. 10 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. அடுத்தது யூனிட் 4ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் பாலிட்டி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 15 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. ஸோ 15 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்து 5வது யூனிட்டாக இந்தியன் எக்கனாமி, தென் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 20 கேள்விகள் கேட்க போறாங்க, 20 கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா யூனிட் 6 அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹிஸ்டரி கல்ச்சர், then heritage, socio-political movements, political movement in தமிழ்நாடு. இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு 20 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. சரிங்களா? மொத்தமா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின்? 25, 30, 50, 75 கேள்விகள். 25 கேள்விகள் ஆப்டிடியூட். அதை அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். வரக்கூடிய வீடியோஸ்ல ஆப்டிடியூட் பத்தி பார்ப்போம். இப்போ எல்லாருக்குமே மிக கடுமையான டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் கடுமையான பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்ற பகுதியில இருந்து பார்த்துருவோம். சரிங்களா? சரிங்க சார், இது எங்களுக்கு ஏற்கனவே இருக்குது, நீங்க சொல்லி தான் தெரியணுமா? எங்களுக்கு டிஎன்பிசி ஆல்ரெடி அவங்களோட வெப்சைட்ல நாங்க அப்ளை பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றது தெரியும். ஸோ ஆனா இங்க நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, வரக்கூடிய குரூப் 2 ஏ தகுதி என்ன, தேர்ச்சி பெறுவதற்கான தகுதி என்ன அப்படின்ற டாபிக்கை தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. மாணவர்கள் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. சரிங்க சார், ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா மார்க் பேஸ்ட கொடுக்கணுமா, இல்ல கொஷின் பேஸ்ட்ல கொடுக்கணுமா, அல்லது ஈஸியான சப்ஜெக்ட்ஸ்ல கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கொஷின் எழும். ஸோ ஈஸியான சப்ஜெக்ட்ல கொடுக்கணுமா, கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ்ல போகணுமா அப்படின்னு கேட்டா
கொஷின் பேஸ்டில் போகவே போகாதீங்க, மார்க் பேஸ்ட்லையும் போகாதீங்க. உங்களுக்கு இன்டர்லிங்க் படிக்கிற மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதுல அதிக கேள்விகள் எந்த பகுதியில கேட்கப்படுதோ அந்த டாபிக்கு உள்ள போங்க. ஸோ எப்படி அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ப்ரிஃபரன்ஸ், என்னுடைய அனுபவத்தின் மூலம் நான் ரிசர்ச் பண்ணி இருக்கிற ஒரு 10 to 15 இயர்ஸ் கொஷின் பேப்பரை எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி எடுத்த மெத்தடாலஜி இது. லாஸ்ட் குரூப் 4ல நல்லாவே வந்து பாத்தீங்கன்னாக்கா, குரூப் 4 அண்ட் குரூப் 1ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அந்த ரிசர்ச் மெத்தடாலஜியை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல சார் நான் வேற மாதிரி இதை நான் ஒரு துருப்பு சீட்டா எடுத்துக்கிட்டு நான் வேற மாதிரி பிளான் பண்றேன் அப்படின்னாலும் உங்களுடைய யுவர் விஷ், நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் பாலிட்டி, அது கூட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐஎன்எம். ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இன்டர்லிங்க் பண்ணி படிக்கலாம். அடுத்தது இந்த ஐஎன்எம் இந்தியன் பாலிட்டி இது கூடவே சேர்த்து படிக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் அப்படின்ற டாபிக். ஸோ இதை நீங்க என்ன பண்ணலாம், ஒரு செயின் லிங்க் மாதிரி படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐஎன்எம் ஆரம்பிச்சு கொஞ்சம் படிச்சுக்கலாம், படிச்சுட்டு சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் படிக்கலாம். அதனை தொடர்ந்து இந்தியன் பாலிட்டி அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் படிக்கலாம். ஸோ இப்படி படிச்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மிக எளிதாகவும் இருக்கும், அதே சமயத்துல அதிகமா மறக்கக்கூடிய நிகழ்வுகளும் இருக்காது. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஐஎன்எம்மும் இந்தியன் பாலிட்டியும் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா வரலாறை நோக்கிய தகவல்களாக அமையும். அதாவது மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தகவல்ல அமைந்துடும். ஸோ அடுத்தது இதுக்கு அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியன் எக்கானமின்ற டாபிக்குள்ள வந்துட்டு தமிழ்நாடு பேஸ்டு எக்கனாமிய நம்ம படிக்கணும். எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அதை பார்க்கணும். அதுல இருந்து இந்த தமிழ்நாடு எக்கனாமியை படிச்சுட்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும். ஸோ நீங்க இப்படி படிக்கும் போது என்ன பண்ணலாம்னாக்கா உங்களுக்கு எளிதில் மறக்காது. தென் அடுத்தது இதுக்கு அப்புறமேல்ட்டு நம்ம ஹிஸ்டரி, அதாவது ஓல்டு ஹிஸ்டரி, சரிங்களா? ஸோ குப்தர்கள் அவங்கெல்லாம் வருவாங்க இல்லையா, அந்த ஹிஸ்டரியை நீங்க என்ன பண்ணலாம் படிச்சுக்கலாம். சரியா? அடுத்ததா இந்த ஜெனரல் சயின்ஸ் அண்ட் ஜியாகிரபி அப்படின்ற ரெண்டு டாபிக், ஜெனரல் சயின்ஸ் அண்ட் ஜியாகிரபி அப்படின்ற டாபிக். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ப்ரிஃபரன்ஸ் எப்படி சார் கொடுக்கறது? ஆனா 5 கேள்விகள் கேட்க போறாங்க, பட் 5 கேள்வி தானே அப்படின்ட்டு நம்மளும் விடவும் கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல முக்கியமான பகுதிகள் அப்படின்ட்டு கொஞ்சம் இருக்கு. எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடிய நோபல் பிரைசஸ், அதை சார்ந்த தகவல்கள், அது எதற்காக கொடுத்துருக்காங்க அந்த தகவல்கள். அடுத்தது ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய வைரஸ், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் லேண்ட் ஸ்லைடு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓஷன்ல நிகழக்கூடிய நிகழ்வுகள், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா பருவநிலை மாற்றங்கள். இந்த மாதிரியான ஒரு சில தகவல்கள் படிச்சீங்கனாலே நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு 10 out of 7 or 5 இதை வந்து நீங்க கன்ஃபார்மா எடுத்துட முடியும். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா 7 to 5 வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிடலாம், அத்தனை கேள்விகளுக்கு நீங்க ஒரு சில தகவல்கள் படிக்கும் போது, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து நீங்க நியூஸ் பேப்பர்ல பார்க்கக்கூடிய செய்திகளை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வந்தாலே என்ன பண்ணிடலாம், இதை நீங்க கொண்டு வந்துடலாம். என்ன 7 to 5 மார்க் மதிப்பெண்களை நீங்க பெற்றுடலாம். மீதி இருக்கக்கூடிய இந்த 10 மார்க் போயிடுச்சுனாக்கா மீதி இருக்கக்கூடிய 65 மதிப்பெண்ல நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி எடுக்கிறோம், அதுதான் இங்க வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வழிகள். சரிங்க சார், அடுத்தது இந்த சிலபஸ் சொல்லிட்டீங்க, இது எங்க இருந்தெல்லாம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல். ஸோ எங்க இருந்தெல்லாம் படிக்கிறது, நம்மளுக்கு வந்து பேசிக்கா சொல்லியிருக்கிறது 6 to 12 புத்தகங்கள் அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதுல இருந்து இடம் பெறுவதே இல்லை சார். கொஸ்டின் பேப்பர்ல அந்த 6 to 12 புத்தகத்துல ஒரு 20 கேள்விகள் இருக்கு, 100க்கு 20 கேள்விகள் தான் இருக்கு, மீதி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா
கேட்கப்படுவது எங்க தான் இருக்குதுன்னே தெரியல அப்படின்றத நிறைய பேர் வந்து தகவலா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற சொல்யூஷன் என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஸோ நான் ஆரம்பிக்கிறது யூனிட் 6ல இருந்து ஆரம்பிக்கிறேன். யூனிட் 6 அந்த டாபிக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கஷ்டமா இருக்கக்கூடிய டாபிக் எது அப்படின்னாக்கா யூனிட் 6. ஏன் அப்படின்னாக்கா தகவல்கள் எங்க இருந்து தான் படிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால யூனிட் 6ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி. ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி. இதுக்கு நம்ம எங்க இருந்தெல்லாம் படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 12th எத்திக்ஸ் புக்கு, 11th எத்திக்ஸ் புக்கு, 11th எத்திக்ஸ் அண்ட் 12th எத்திக்ஸ் புக். இதுல அடிப்படையான தகவல்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை தாண்டி 10ஆம் வகுப்பு 10th தமிழ் புக்லயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ் சொசைட்டியினுடைய தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா திரட்டி படிச்சுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களால ஈஸியா அட்ரஸ் பண்ண முடியும். அடுத்ததா ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸ். ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இதுக்கு தான் சார் எனக்கு எங்க நான் டாபிக்கு எங்க நான் போய் படிக்கிறதுனே தெரியல, புத்தகத்துல இருக்குது ஆனா அதை கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னா இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புத்தகத்தை விட்டுருங்க. புத்தகத்தை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ரிசோர்சஸ்க்கு நம்ம போக வேண்டியதா இருக்குது. ஸோ நிறைய பேர் இதெல்லாம் தெரியாம இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா எங்க சார் நான் போய் படிக்கிறது அப்படின்னு கேட்டாக்கா ஒரு வெப்சைட் நம்மளுக்கு இருக்கு, தமிழ்நாடு tnarc.gov.in. ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸ் பத்தின தகவல்கள் முழு தகவல்களும் இந்த வெப்சைட்டுக்குள்ள நம்மளுக்கு இருக்கு. tnarchaeological.gov.in அப்படின்ற தகவல் அந்த வெப்சைட்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 53 சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க. 53 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 53 சைட்ஸ் பத்தின எக்ஸாமுக்கு ஓரியன்டான தகவல்கள் மிக மிக எளிய வடிவில் வித் இமேஜஸோட உங்களுக்கு புகைப்படத்தோட வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல இருக்குது. ஸோ 53 சைட்ஸ் இருக்கு. எந்த இப்போ ஒரு ஆர்காலஜிக்கல் சைட்டுன்னு எடுத்தோம்னா அந்த சைட் பற்றின இன்ஃபர்மேஷன், அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அதுல எத்தனாவது கட்டம் அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது, அது அனைத்து தகவல்களும் இந்த வெப்சைட்ல இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா போதுமானதா இருக்கும். அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க 100க்கு 100% ஆன்சர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னாக்கா லாஸ்ட் நடந்த குரூப் 1 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆகட்டும், எல்லாமே இங்கிருந்து தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டு யாருமே நம்ம என்ன பண்ணுறதில்ல, போய் பார்க்கறதே கிடையாது. ஆனா அனைத்து கேள்விகளும் இங்கிருந்து தான் கேட்கப்படுகிறது. ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கண்டெம்பரரி டைம்ஸ். ஸோ இதுக்கு நான் ஸ்கூல் புக்ல தான் தகவல்கள் இருக்கு சார், அதுல தான் நல்லா எனஃபா இருக்குது அப்படின்னா அதுல எனஃபா இருக்கு. ஸ்கூல் புக்ல எனஃபா இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா 6th to 12th எல்லா புத்தகத்திலையுமே தகவல்கள் இருக்கு. நான் எல்லாத்தையுமே போய் படிக்கணுமா அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிசியினுடைய கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணி இருக்கிறோம் ஒரு புக்ல. எந்த புக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிற்பி பாலசுப்ரமணியம் அவரினுடைய தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ட்டு மிக எளிமையான புத்தகம், மிகவும் எளிமையான புத்தகம். பிடிஎஃப் வடிவில் அதிகமாக கிடைக்குது. பிடிஎஃப் வடிவிலே நெட்ல ஓப்பன் புக்கா இருக்குது. அதை எடுத்து படிங்க. எல்லாமே உங்க பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள், நீங்க ஆல்ரெடி படித்த தகவல்கள். அதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நீங்க படித்த தகவல்கள். அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா புக்கே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஓல்டு கொஸ்டின் பேப்பரை கம்பைல் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்க பார்க்குற அனைத்து கேள்விகளும் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை தாண்டி நம்மளுடைய 6 to 12 பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் இதை பார்த்துக்கிட்டாலே நம்மளுக்கு போதுமானது. எஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க அதுல முக்கியமா பார்க்க வேண்டியது புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். பொது தகவல்கள் அனைத்துமே இந்த இடத்துல இருக்கும்.
ஸோ பரிபாடல்ல இருந்து நீங்க சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கியம், இலக்கிய வரலாறு எல்லாமே உங்களுக்கு இந்த சிற்பி பாலசுப்ரமணியம் அவரினுடைய புத்தகத்துல இருக்கும். சிற்பி பாலசுப்ரமணியம் அவரினுடைய புத்தகத்துல உங்களுக்கு எல்லா தகவல்களும் அடங்கி இருக்கும். உங்களுடைய பள்ளி புத்தகத்தின் தகவல்கள் அனைத்துமே இங்க இருக்கும். ஸோ நீங்க ஸ்கூல் புக்கை ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு இந்த புக்கை ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பொது தமிழுக்கும் உங்களுக்கு பயன்படும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா யூனிட் 6க்கும் உங்களுக்கு பயன்பட்டுரும். அடுத்த டாபிக் திருக்குறள். ஸோ இதுதாங்க முக்கியம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள். எவ்ரி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5 to 8 கேள்விகள் விதம் கேட்கப்படுகிறது. திருக்குறள் எங்க சார் படிக்கிறது அப்படின்னா, திருக்குறள் பற்றிய பொது தகவல்களுக்கு நமது புத்தகத்திலேயே இருக்குது. ஸோ இப்ப தமிழ் சொசைட்டி, சங்கம் லிட்ரேச்சர் இது எல்லாமே நம்ம புத்தகத்திலேயும் இருக்கு. நம்மளோட புத்தகம் பொது தமிழ் புத்தகத்திலே இது அனைத்துக்கும் பயன்படக்கூடிய விதத்துல தான் நம்ம அமைத்திருக்கிறோம். லாஸ்ட் குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னாக்கா திருக்குறள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக்ல இருந்தே ரிஃப்ளெக்ஷன் ஆயிருச்சு. டைரக்ட் கொஸ்டினாவே எக்ஸாம்பிளா சொல்லக்கூடியதாக அந்த ஓவியம் வரைந்தது யாருன்னு கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே நம்மளுடைய பொது தமிழ் புத்தகத்துல வச்சிருக்கிறோம். ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கலாம். திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அடிப்படை தகவல்கள் படிச்சுக்கணும். கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 11ஆம் வகுப்பு பொருளாதாரம் புத்தகத்திலையும் நம்மளுக்கு பொருளாதாரத்தினுடைய தன்மைகள், அது வள்ளுவரின் நோக்கில் பொருளாதாரம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே இருக்குது. 11வது பொருளாதாரம் புத்தகம் எக்கனாமிக்ஸ் புக்லயும் உங்களுக்கு அது இருக்குது. 12th எக்கனாமிக்ஸ் புக்லயும் அது இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கிட்டாலே போதுமானது. அது கூட நம்ம ஸ்கூல் புக்ல அங்கங்க இருக்கக்கூடிய திருக்குறள்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஸ்கூல் புக்ல அது கூட கரண்ட் அஃபேர்ஸ்ல பயன்படுத்திய திருக்குறள்கள், பட்ஜெட்ல பயன்படுத்திய திருக்குறள்கள். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஏதாச்சும் திருக்குறள் பயன்படுத்தியிருக்காரா, அல்லது சீஃப் மினிஸ்டர் ஏதாச்சும் திருக்குறள் பயன்படுத்தியிருக்காரா, ஆர் பட்ஜெட்ரி ஸ்பீச்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஏதாச்சும் பயன்படுத்தியிருக்காரா, ஆர் ஸ்பீக்கர் ஏதாச்சும் பயன்படுத்தியிருக்காங்களா, ஆர் ஸ்பெஷல் லொகேஷன்ஸ்ல ஏதாச்சும் திருக்குறள்கள் பயன்படுத்தி இருந்தா அந்த திருக்குறளினுடைய அதிகாரம், பொருள் ஆகியவற்றை தெரிந்து வைத்திருந்தால் போதுமானது. நீங்க அங்க இங்க தேடி 100 திருக்குறள் 150 திருக்குறள் எல்லாம் படிக்க வேணாம். நான் சொல்ற மெத்தடாலஜி படி 10-15 திருக்குறள் படிச்சினாலே போதும். உன்னால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா இதுல இருந்து மார்க்ஸ் செக்யூர் பண்ணிடலாம். அடுத்தது சோசியோ பொலிட்டிக்கோ எக்கனாமிக் அஃபைர்ஸ் இன் திருக்குறள். ஸோ அதையும் வந்து நீங்க என்ன பண்ணலாம், அந்த 11th எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்குது நம்மளுக்கு, அதையும் நீங்க படிச்சுக்கலாம். பிலாசபிக்கல் கண்டென்ட் இன் திருக்குறள், அதுவும் நம்மளுடைய 11th 12th எத்திக்ஸ் புக்ல இருக்குது, அதையும் நீங்க வந்து படிச்சுக்கலாம். அடுத்தது ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஃப்ரம் 6th to 10th புக்லே, அதுலேயும் பொதுவாக 10ஆம் வகுப்பு பழைய சோசியல் சயின்ஸ் புக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அது இல்லாம 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம், 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம், புதிய புத்தகம். ஸோ இது 2 + அது 1 எல்லாமே ஒரு புக்ல இருந்து இன்னொரு புக்குக்கு ரிப்பீட் ஆன மாதிரி தான் இருக்கும். கஷ்டமாலாம் இருக்காது படிக்கிறதுக்கு. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவலா உட்காந்து படிச்சா ஒரு 5 நாள் 6 நாள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு புக்கு படிச்சிடலாம். ஸோ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 40ல இருந்து 50 பக்கம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சோசியல் சயின்ஸ் கண்டென்ட்டாவே படிக்கணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 120ல இருந்து 200 பக்கங்கள் படிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு திறமை வேணும். அப்படி ஒரு திறமையோட வளர்த்துக்கணும். அந்த திறமையை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னா, தொடர்ந்து வாசித்தலின் மூலம் நம்மளுடைய ரீடிங் ஸ்பீடை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஈஸியா நம்மளால ஆக்சஸ் பண்ணவும் முடியும். ஸோ தென் அடுத்தது எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இந்த 3 ஸ்டடிஸ் இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் புக்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடங்கிடும். அடுத்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி, கிரவுத் ஆஃப் ரேஷனலிசம், செல்ஃப் ரெஸ்ட் மூவ்மெண்ட், அடுத்தது திராவிடியன் மூவ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல்ஸ் அண்டர்லையிங் போத் திஸ் மூவ்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகமா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா தாங்க நம்ம படிச்சு ஆகணும் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு.
கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய ஒரு சில போராட்டங்கள், இப்ப ஏதாச்சும் ஒரு போராட்டம் 10 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆயிருக்கு, இதை ரொம்ப முக்கியமா பார்த்துக்கணும். 25 இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கா, அதையும் பார்த்துக்கணும். 50 இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கா, ஸோ அதையும் கண்டிப்பா பார்த்துக்கணும். 100 இயர் கம்ப்ளீட்டடா, ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணணும். இது மாதிரியான இடங்களுக்கு முக்கியத்துவம் அளித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு கேள்வி மாட்டிடும். ஸோ டிஎன்பிசியில வந்து கண்டிப்பா கேள்வி வந்து உங்களுக்கு மாட்டிடும். நீங்க குறைந்த அளவு தான் படிக்க போறீங்க, ஆனா நிறைவாக படிப்பீங்க. ஸோ நீங்க ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டினே இருக்கும். 25 இயர் மார்க்கிங், 50 இயர் மார்க்கிங், 100 இயர் மார்க்கிங், 10 இயர்ஸ் மார்க்கிங் அப்படின்னு தான் இருக்கும். எக்ஸாம்பிளா சொல்லணும்னா நம்ம ஈவேரா அவர்களினுடைய கேள்விகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈவேரா, அம்பேத்கர் அவங்களோட பற்றின கேள்விகள்லாம், அவங்களுடைய சாதனைகளை எது 50 வருடங்கள் கடந்திருக்கு, 100 வருடங்கள் கடந்திருக்கு, எது சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது, அது போன்ற கேள்விகள் தான் இடம்பெற்றிருக்கும். ஸோ அடுத்ததா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தந்தை பெரியார் அண்ட் பேரறிஞர் அண்ணா. ஸோ இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொது தமிழ் புத்தகத்திலையும் இருக்கு. அது தவிர்த்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ் அரசு அப்படின்ற ஒரு மேகசின் இருக்கு. அந்த மேகசின்ல அப்பப்போ சில தலைவர்களை பற்றின தகவல்கள் வெளியே வரும். அந்த தகவல்களை சேகரித்து வச்சு படிச்சாலே நம்மளுக்கு இது போதுமானது. 6 to 10 புத்தகத்துல இருக்கக்கூடிய தகவல்களை படிச்சுக்கிட்டாலே போதுமானது. அதை தவிர்த்து நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய கண்டென்ட்ஸ், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரியார் பத்தி ஏதாச்சும் ஆர்டிக்கல் வருதா, அதை எடுத்து எக்ஸ்க்ளூசிவா படிக்கணும். அம்பேத்கர் பத்தின ஆர்டிகல்ஸ், அந்த மாதிரியான தகவல்களை நம்ம படிக்கணும். ஸோ இது வந்து யூனிட் 6க்கான தகவல்கள் மட்டுமே. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து இருங்கள், இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.